தீபாவளி பண்டிகையை ஒட்டி தென் மாவட்டங்களுக்கு செல்லும் மக்களால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார். சூரியராஜன், சுமார் எவ்வளவு தூரத்திற்கு நீண்ட போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது? விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது சனி, ஞாயிறு 2 நாட்கள் விடுமுறை, வார விடுமுறை மற்றும் திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை என்பதன் காரணமாக தங்களுடைய சொந்த ஊரில் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறி தென் மாவட்டத்தை நோக்கி படையிருக்காங்க. தொடர் விடுமுறை காரணமாக, அதாவது தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக ஒரே நேரத்தில் இன்று முதலே சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறி தென் மாவட்டம் நோக்கி செல்வதன் காரணமாக செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வழக்கமா பார்த்தோம் அப்படின்னா வார விடுமுறை, அதாவது சனி, ஞாயிறு இது போன்ற காலங்கள் காரணமாக வெள்ளிக்கிழமை தான் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதன் காரணமாக ஒரு நாள் முன்கூட்டியே அப்படின்னு மக்கள் போக்குவரத்து நெரிசல் சிக்காமல் இருப்பதற்காக முன்கூட்டியே சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி செல்வதன் காரணமாக தான் இந்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ஒரு போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் கூட செங்கல்பட்டு மாவட்டத்துறை காவல்துறை சார்பாகவும் தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பாக மக்கள் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தீபாவளி பண்டிகை செல்வதற்காக போக்குவரத்து நெரிசல் சிக்காமல் இருப்பதற்காக பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்படுங்க. இருந்தாலும் கூட பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரே நேரத்தில் சென்னையிலிருந்து வெளியேறி தென் மாவட்டத்தில் செல்வதன் காரணமாக இந்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மலராசபுரம், சிங்கப்பெருமாள் கோவில், திருத்தேரி, பாரேரி கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு என்பது வாகனங்கள் வரிசை கட்டியிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை திருச்சி ஜேசி கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.